Welcome to Sri Lalita Computer Science Tutor. 12th Standard Computer Science Unit 1 Problem Solving Technique. Function Introduction. இன்னைக்கு நம்ம ஃபங்க்ஷன் இன்ட்ரடக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். அதாவது நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதுறது டைரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. அதுக்கு நிறைய ப்ரீ ப்ராசஸிங் ஒர்க் இருக்குது. ஸோ அந்த ப்ரீ ப்ராசஸிங் ஒர்க்கை நம்ம பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்கோடைய நாலேஜ் ரொம்ப தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ப்ராப்ளமை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அந்த சொல்யூஷன் எத்தனை விதமாக உங்களால் கொண்டு வர முடியுதோ அதை எல்லாத்தையும் தனித்தனியாக நீங்கள் எழுதி வச்சுருக்கணும். ஸோ நீங்கள் எழுதி வச்சதில் நீங்கள் 2 ஆஸ்பெக்டில் நீங்கள் எவாலுவேட் பண்ணணும். ஒன்று டைம் எஃபெக்டிவாக இருக்குதா, மெமரி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுதா, இந்த 2 பேராமீட்டரை வச்சு நீங்கள் ஒவ்வொரு மெத்தடையும் கால்குலேட் பண்ணணும். இந்த 2ஐயும் எது பெட்டராக கம்மியாக எஃபெக்டிவாக பயன்படுத்தி இருக்குதோ அந்த பர்டிகுலர் மெத்தடை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அல்கோரிதமாக ஜென்ரல் டிசைனாக நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். தேர்ட் ஸ்டெப், எக்ஸிக்யூட்டிங் த சூட்டபிள் பிளான். அப்போது நாம் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் பிரிங் அவுட் பண்ணியிருந்த சொல்யூஷனில் பெஸ்ட்டு மெத்தட் எதுவோ அதை நம்ம சூஸ் பண்ணிடலாம். நம்ம நம்மளுடைய ஜென்ரல் அல்கோரிதம் டிசைன் பண்ணுறதுக்கு அந்த மெத்தடை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம சரியாக தான் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத திரும்ப ரீகன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். எதை வச்சு? அந்த 2 பேராமீட்டரை வச்சு. அதாவது டைம் எஃபெக்டிவாக இருக்கா, மெமரி எஃபிஷியண்ட்டாக ஹேண்டில் பண்ணுதா அப்படிங்கிற 2 பேராமீட்டரை வச்சு நம்ம அகெயின் எவாலுவேட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அந்த அல்கோரிதம் தான் நம்ம சொன்ன அந்த ஜென்ரல் ரெப்ரசன்டேஷன். இதுதான் ரிஃபைன்டு ஃபார்ம் ஆஃப் ஃபைண்டிங் ஆர் டிசைனிங் த சொல்யூஷன் டு த கிவன் ப்ராப்ளம். திஸ் இஸ் அ ஜென்ரல் ரெப்ரசன்டேஷன். இந்த ரெப்ரசன்டேஷனை தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நமக்கு கம்ஃபர்டபுள் லாங்குவேஜை எடுத்து அதை அதனுடைய சின்டாக்ஸஸை யூஸ் பண்ணி நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கோடிங்காக கன்வெர்ட் பண்ணுவோம். தட் இஸ் வாட் கால்டு ப்ரோக்ராம். இப்போது உங்களுக்கு புரியுதா ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்னு? சரி, வாங்க டாபிக்கு போகலாம். ஸோ ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்கு நம்ம ஃபஸ்ட்டு தரோவாக தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 4 ஸ்டெப்பு தரோவாக தெரியணும். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம். நமக்கு ப்ராப்ளத்தை பற்றின ஒரு நல்ல நாலேஜ், கிளியர்னஸ், டெப்த்னஸ் நமக்கு இருக்கணும். செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஃபைண்ட் த சொல்யூஷன் ஸ்ட்ராட்டஜி. இந்த ப்ராப்ளம்க்கு எத்தனை விதமாக நம்ம ஆன்சர்ஸ் கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் செகண்ட் ஸ்டெப்பு. தென் தேர்ட் ஸ்டெப், எக்ஸிக்யூட்டிங் த சூட்டபிள் பிளான். த லாஸ்ட் ஸ்டெப், எவாலுவேட்டிங் த சேம். ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்கோடைய இம்பார்ட்டன்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. திஸ் இஸ் த பேசிக் ஃபார் ஆல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். நம்ம ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக் படித்தாலேவே நம்மளுக்கு பேசிக் நாலேஜ் அபவுட் ஆல் த காம்பனன்ட்ஸ் அபவுட் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை நம்ம படிச்சிடலாம். அப்போ காம்பனன்ட்ஸ் நான் எதை சொல்ல வரேன் அப்படின்னா, வேரியபிள்ஸ், அது மாதிரி பிரான்ச்சிங் ஆர் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸு, லூப்பிங், இந்த கான்செப்ட்ஸை பற்றி தான் நான் சொல்ல வரேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் 11th ஸ்டாண்டர்ட்லேயே ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்லேயும் படிச்சிருக்கீங்க, C++ லாங்குவேஜ்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ இந்த யூனிட்டில் நாம் பார்க்க வேண்டிய டாப்பிக்கு ஃபங்க்ஷன், டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன், ஸ்கோப்பிங், அல்கோரிதமிக் ஸ்ட்ராட்டஜிஸ். இந்த 4ம் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த 4ல் நீங்கள் 3 வரைக்கும் நீங்கள் C++லேயே ஒர்க் அவுட் பண்ணியும் நீங்கள் ப்ரோக்ராமிங் நாலேஜோட லேர்ன் பண்ணியிருப்பீங்க. இப்போது இந்த 4ம் சேர்ந்து நம்ம ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்கில் பார்க்க போகிறோம். Now we are going to the first chapter, first unit, function. So from the function, let's see the outline of the function. The first topic, what we are going to see right now, it is introduction. Then function with respect to programming language, interface versus implementation, pure function. So first of all, what is function? It is a small section of code which is used to do the specific task. Okay, then what is interface?
and versus implementation. Interface, it is the intermediate between the two systems is called a interface. For example, OS acting like a interface between you and the system. Implementation, this is the program what we are going to implement in finally, that is called implementation. Pure function, pure function in the sense the function which cannot change its output even though we run any number of times, which is called a pure function. For example, sin of x, for example, sin of 90 is equal to the value is 1. Wherever, whichever the system we will give, we will get the same value. So this is called a pure function. It is a system independent. So in whichever the system you give, even though you give 10 number of times, you will be getting always sin 90 as 1. So this is called pure function. It never change its originality, so that it is called pure function. These are all the topics we are going to see in the chapter function. Now let's we move on our topic introduction. Introduction. The most important criteria in writing, evaluating the algorithm is the time. If a bulk of statements to be repeated for many number of times, then the subroutines used to finish the task in problem solving techniques. Problem solving technique la நாம ஒரு அல்கோரிதம் எழுதும் பொழுது ஒரு பல்க் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் அது வந்து நிறைய நம்பர் ஆஃப் டைம்ஸ் நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் நாம் வந்து டைம் எஃபிஷியண்ட்டாக மேனேஜ் பண்ணுறதுக்காக நாம் ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்கில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் சப்ரூட்டீன். சப்ரூட்டீன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தட் இஸ் ஆல்சோ ஸ்மால் பிளாக் ஆஃப் கோடு தட் இஸ் யூஸ்டு டு கம்ப்ளீட் ஒன் பர்டிகுலர் டாஸ்க். Subroutines are basic building blocks of computer programs. Subroutines are small section of code that are used to perform a particular task that can be used repeatedly. In programming languages, these subroutines are called as functions. So, நம்ம general representationல problem solving techniquesல நாம எழுதும் பொழுது அந்த small block of code வந்து நாம சப்ரூட்டீன் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கை மட்டும் பண்ணுறதுக்கு தான் அந்த ஃபங்க்ஷன் யூஸ் ஆகும். அந்த டாஸ்க்கையே எவ்வளோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் வேணாலும் ரிப்பீட் பண்ணும். ஸோ த சேம் கான்செப்டை நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸாக கன்வெர்ட் பண்ணும் பொழுது அதை நாம் ஃபங்க்ஷன்ஸு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ ஃபங்க்ஷன்ஸ்னாலும் என்னது, இட் இஸ் அ ஸ்மால் செக்ஷன் ஆஃப் கோடு விச் இஸ் யூஸ்டு டு டூ த ஸ்பெசிஃபிக் டாஸ்க் இஸ் கால்டு ஃபங்க்ஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.